எல்லா புகழும் புகழ்ச்சியும் இல்லாமல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்று கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்னென்னும் என்று எண்ணவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் ரமலானுடைய இரண்டாவது பிறையிலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் திக்ருல்லா, அல்லாஹுவை நினைவு கூறுவோம் என்ற தலைப்பை தெரிவு செய்திருக்கிறோம். திக்ர் என்றால் தக்கர என்குரு திக்ரன் என்று அரபியில சொற்கள் பிரிவை பற்றி என்ன செய்வாங்க, முதல் வருட மாணவர்களுக்கு பாடம் நடத்துவார்கள். திக்ர் என்றால் நினைத்தல் என்று பொருள், எண்ணுதல் நினைத்தல் என்று பொருள். இதெல்லாம் நினைக்கலாம், மனுஷன் எல்லாத்தையும் நினைக்கலாம். மனைவியை நினைக்கலாம், பிள்ளை குட்டிகளை நினைக்கலாம், தொழிலை பற்றி வியாபாரத்தை பற்றி நினைக்கலாம், நல்ல செய்தியை நினைத்து பார்க்கலாம், இறைவன் நமக்கு வழங்கிய அருளை நினைக்கலாம், கெட்ட விஷயங்களை நினைக்கலாம். மனுஷன் எல்லாம் நினைக்கலாம்ல, எல்லாத்துக்குமே திக்ரு தான். நல்லதை நினைச்சாலும் திக்ரு தான், கெட்டதை நினைச்சாலும் திக்ரு தான். திக்ருங்கிற வார்த்தைக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லலாம். இது குர்ஆனே நமக்கு அதை சொல்லித்தருது. அல்லாஹ்வோடு சேர்க்கும் போது என்ன அர்த்தம்ங்கிறதா நம்ம வேற அர்த்தம் வைப்போம். இந்த நினைத்தல் என்பது எல்லா மட்டுமே நடக்கும், எல்லாத்தையும் தான் நம்ம நினைக்கிறோம். பிள்ளையை நம்ம நினைச்சதே இல்லையா? வெளிநாட்டில் இருக்கிற நம்ம பிள்ளைகளை நம்ம நினைச்சு பார்க்கிறோம். அவங்க வாப்பாமார்களை உமாக்களை நினைச்சு பார்க்கறாங்க, அதனாலதான் போன் அடிக்கிறாங்க. கொஞ்ச நாள் போன் அடிக்காம இருந்தா என்ன கேட்போம், இல்ல வாப்பா அவனுக்கு மேல நினைப்பே இல்லையா கேட்கிறோமா இல்லையா? அப்ப திக்ரு இல்லையான்னு அர்த்தம். அரபில கேட்கறான்னு என்ன, இந்த ஒழுங்கா திக்ரு செய்ய மாட்டேங்க என்ன அர்த்தம்? திக்ருங்கிற வார்த்தை அல்லாஹ்வோடு சேரும்போது என்ன அர்த்தம்னு பார்க்க வச்சாங்க. ஆனா எல்லாத்துக்கும் சொல்லலாம். நடைமுறையில என்ன ஆகி போச்சுன்னா, திக்ருங்கிற வார்த்தையை அல்லாஹ்வுக்கு சொன்னாதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிட்டோம். அதனால திக்ருங்கிறத எதுக்குதான் பயன்படுத்துற முஸ்லிம்கள் இஸ்லாமிய மரபுக்கு கொண்டு வந்துடும். சலாத் என்கிற வார்த்தைக்கு பிரார்த்தனை, அருள் செய்தல் என்றெல்லாம் அர்த்தம் இருக்கு. அதை நாம எதுக்கு பயன்படுத்துறோம்? சலாத்னா தொழுகைக்கு, 5 வக்து தொழுகைக்கு பயன்படுத்துற மாதிரி திக்ருங்கிற வார்த்தைக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ்வோட சேர்க்கும் போது இறை நினைவு என்கிற கருத்து வந்து நாம திக்ருங்கிற வார்த்தையை எடுத்து வச்சுட்டோம், அல்லாஹ் நினைக்கிறதுங்கிற வார்த்தைக்கே வச்சாச்சு. அது வரும் ரொம்ப. ஆனா குர்ஆன்ல அப்படி சொல்லப்பட்டிருக்காண்டா இல்ல, எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதை மட்டும் சொல்லப்படல, அல்லாஹ் நினைக்கிறதுக்கு மட்டும் திக்ருங்கிற வார்த்தை குர்ஆன்ல சொல்லப்பட்ட மாதிரி இல்ல, அதையும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்றான். சூரா யூசுப்ல 12:42 நீங்க பாத்தீங்கன்னா, காலையில் இல்லது நல்ல அன்னவு நாஜி குர்னி இந்த ரப்பி ஃபன்சாஹு ஷைத்தானு திக்ர ரப்பி ஃபலபிஸ ஃபிஸ்ஸினீன ஃபலபிஸ ஃபிஸ்ஸிஜ்னி பிதஅ ஸினீன் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் மேல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல அவதூறு சொல்லி ஜெயில கொண்டு போய் தள்ளிடுறாங்க. ஜெயில தன்னா அவர் என்ன செய்யறாரு, ஜெயிலுக்கு போறாரு. அவங்களோட 2 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போறாங்க. அவங்க யாரு கேட்டா, மன்னரை சோழி முடிக்கிறதுக்காண்டி கொலை செய்வதற்காக திட்டம் பெற்றியவர். ஒரு ஆள் உணவு செலுத்தி கொடுக்குறாரு, இன்னொரு ஆளு பானம், குளிர் பானங்கள் ஜூஸ் போட்டு கொடுக்குறாரு. இந்த 2 பேரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட ஜெயிலுக்கு போறாங்க. போனா அவங்க 2 பேரும் கனவுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. அவங்க கனவு வாங்குறாங்க. ஒரு ஆள் தலையில பறவைகள் ரொட்டி சுமக்கிற மாதிரியும், கழுகு பருந்துகள் பறவைகள் அதை கொத்தி திங்கிற மாதிரியும் கனவு வாங்குறாரு. இன்னொரு ஆளு திரும்பவும் ஜூஸ் போட்டு ராஜாவுக்கு கொடுக்குற மாதிரி கனவு வாங்குறாரு. இப்ப இவங்களுக்கு நல்ல ஆளா இருக்காரா யூசுப்னு சொல்லி அவங்க கனவுக்கு கேட்க வராங்க. அவர் சொல்றாரு, எல்லாம் ஓகே, நான் உங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லணும்னு சொல்லி அல்லாஹ்வை பத்தி, ஒரு கடவுளை பத்தி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே கடைசியில யார் வெற்றி பெறுவா, தலையில ரொட்டியை வச்சு திங்கக்கூடிய பறவை திங்கக்கூடியதாக கனவு கண்டவர் அவர் மரண தண்டனைக்குரியவராகவும், திரும்பவும் ராஜாவுக்கு ஜூஸ் கொடுக்குற மாதிரி வெற்றி பெறுவார், விடுதலை செய்யப்படுவார் நினைச்சவர்கிட்ட அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான். யார் அவர்களை விடுதலை பெறுவார் என்று நினைத்தவருக்கு யூசுப் நபி அவரிடத்துல சொன்னாரு, உதுகுர்னி இந்த ரப்பி, என்னைய உங்களுடைய எஜமான்கிட்ட திக்ர் செய்,
நினைவு கூறுங்கிறார். இதுக்குதான் நினைச்சேன், இன்னைக்கு போய் எஜமான்ட்ட ஓனர்கிட்ட அரசன்ட்ட போய் சொல்லு திக்ரு செய்யி அப்படிங்கிறார். இவரு போனாலும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அப்படியே டியூட்டியில வேலைக்கு சேர்ந்துடுறாரு, மறந்துடுறாரு. அவரு சொந்த ஓட்டங்கள்லாம் கவனிக்கிறாரு. யூசுப் நபி சொன்னதை மறந்துட்டாரு. அந்த ஓனர்கிட்ட அரசன்கிட்ட எஜமானர்கிட்ட சொல்வதை விட்டு திக்ரு செய்வதை விட்டு ஷைத்தான் மறக்கடித்து விட்டான். சாதாரண மனுஷங்களுக்குள்ள விஷயங்களை நினைவுபடுத்துறது, டியூட்டி சம்பந்தமாக நினைவுபடுத்துறது, இது எல்லாமே என்னன்னா திக்ருன்னு குர்ஆன் சொல்லு. அப்ப திக்ருனாலே அல்லாஹ்வுக்கு சொல்றதுதான் அப்படின்னு சொல்ல முடியும். யூசுஃபுடைய வசனத்துல அல்லாஹ் இதை சொல்ல மறந்ததுனால, திக்ரு செய்ய மறந்ததுனால, நினைவுபடுத்த மறந்ததினால் இன்னும் சில ஆண்டுகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஜெயில கிடக்க வேண்டியதாயிருக்கு. இந்த பில்லாசினின்னு என்ன அர்த்தம்னா, சிமீன் என்றால் சனத்தினுடைய பன்மை, புளூரல் வேர்ட்ஸ். 3ல இருந்து 9, 10 வரைக்கும், 3க்கு மேல எவ்வளவு வரைக்கும் இல்லை, 9 வரைக்கும் இல்லை. பில்லான்னு போட்டதுனால குறைஞ்சபட்சம் 3க்கு மேல 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 4 வருஷம் 5 வருஷம் கிடந்தாலும் இருக்கும். ஒரு சின்ன செய்தியை மறந்ததுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல நான் இருந்தோம்னா அவர் பொறுமை நமக்கு இருக்குமான்னு தெரியல, நம்மளோட சிறந்த அடியாரா இருக்கார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் நபி இந்த இடத்தில் நிலைப்படுத்தினார்கள் என்ற செய்தி வருது. அப்போ மனிதர்கள்ட்ட சில செய்திகளை சாதாரணமா சொல்றதும், காப்பாற்ற பத்தி பேசுறது, பாதுகாப்பை பத்தி பேசுவதெல்லாம் திக்ரு. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பத்தி நினைக்கிறாங்க. யூசுப்பை காணோம், நினைச்சு நினைச்சு கண்ணெல்லாம் பூத்து போய் அதை அவங்க மக்கள் சொல்றாங்க, காலு தல்லாயி தப்பம் தன்குரு யூசுப், அருமை தந்தையே அல்லாஹ்வை சத்தியமாக நீ யூசுப்பை நினைச்சு நினைச்சு உங்களையே நீங்க அழிச்சிருவீங்க, அத்தா தக்கும் ஆரம்பம் முருகி முருகி இலச்சிரியை கொடுக்க அவுத்தக்கூட ஆலித்தி அல்லது அழிந்து விடுவீர், மரணத்தை தழுவி விடுவீரோ என்று நாங்கள் பயப்படுகிறோம் சொல்லி அங்க சொல்ல யூசுப்பை நினைக்கிறாரு. அல்லாஹ்வை நினைச்சா தான் நன்மை முடியல, பிள்ளை நினைச்சிருக்காரு யூசுப்பை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு பார்க்கிறாரு, சாதாரண நபி யாக்கூப் நபி யாரை பத்தி நினைக்காரு, யூசுப் நபியை பத்தி நினைக்காரு, மகனை பத்தி. மகனை தந்தை நினைப்பதற்கு திக்ரு குர்ஆன் பேசும். இப்படி நீங்க அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய சொன்னான், வரலாற்றை சொல்வதற்கு திக்ருன்னு சொன்னான். கிதாபி மரியம், இந்த வேதத்தில் மரியத்தை நபியை நினைவுபடுத்துவீராக என்று அல்லாஹ் சொல்லிட்டு ஒரு செய்தியை சொன்னான். கிதாபி இப்ராஹிம், இந்த வேதத்தில் இப்ராஹிம் நினைவு கூறு, இன்னொருக்கான சித்திக்க நபி அவர் உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். அப்ப இப்ராஹிம் நபியை நினைவுபடுத்த சொன்னாங்க. அப்புறம் என்ன அர்த்தம், இப்ராஹிம் 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 மரியம் மரியம் யூசுப் இப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது. சரி, ஆளுக்கு என்ன இருந்தாங்க, திக்கிருந்தாலே வார்த்தையை திரும்ப சொல்ல எடுத்துட்டாங்க. அந்த அர்த்தம் தப்பான. ஏன் இந்த தலையில் இருக்கோம்னா, சமீப காலம் ஒரு 70-80 ஆண்டுகளாக முஸ்லிம் சமுதாயத்துல திக்ருல என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா, தௌஹீதை பத்தி திக்ரு சொல்லிக் கொடுக்க மாட்டான், நாயிலாக இருந்து நமக்கு எதிரானதை சொல்ல மாட்டான், கொள்கையெல்லாம் ஜோடி முடிஞ்சு கிடக்கு. ஆனா எதை மட்டும் ரொம்ப போர்ஸா சொல்றான், தஸ்மீமணி வந்து சுபான் இன்னும் ஒரு சில குரூப் மைக்க போட்டு இப்படி திக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது வந்து சொர்க்கம் போய் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்டா, இதெல்லாம் நம்ம சொர்க்கத்துல விட்டுரும் அப்படின்னு நினைக்கிறான். முதல்ல சுபானல்லான்னு என்னன்னு புரியாத சுபானத்துல என்ன செய்ய, சுபானல்லான்னா என்னன்னு தெரியல. அவன் சுபானல்லா சொன்ன 1000 தடவை, இந்த கோடி தடவை சொன்னான்னு பயன் இல்லை. சுபானல்லாக்கு மட்டும் அர்த்தத்துக்கு நன்மை கிடைக்கிறது தவிர, சொன்ன வார்த்தைக்கு நன்மை கிடைக்கிறது தவிர, சுபானத்துல என்ன இருக்குது, அல்லாஹ் குர்ஆன்ல அந்தத்துக்கு செய்யறானா சில ஆளுக்க எழுத்துல இருக்கிற திக்ரா இருக்கு செய்யாட்ட என்னென்ன செய்ய திக்ரையும் செய்ய தெரியல. திக்ருங்கிற பேர்ல இந்த தப்லீக்காரன் என்ன செஞ்சுட்டாங்க கேட்டா, போட்டு ஊருக்குள்ள உலகம்னா தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. திக்ருனாலே சுபானா சொல்றது என்று நம்மளை மடத்தனமா திசையை திருப்பி விட்டான். சுபானா மறுக்க எல்லாம் பண்ணிக்கணும், திக்ரு தப்லீகமா சொல்றத பிழைன்னு சொல்லல, அதை மட்டும் போக்கஸ் பண்ணி திக்ருனாலே சுபானல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று நம்மளை மடைய மாத்திட்டான். முதல்ல சுபானல்லாஹ் என்ன, அல்லாஹ் அக்பர் கலிமா தய்யிபான்னு திக்ருக்கு முதல்ல என்ன அர்த்தம், திக்ரை பத்தி குர்ஆன் என்னெல்லாம் சொல்லுது, எந்த வசனத்தையும் பார்க்கலாம். அப்ப திக்ரை பத்தி நம்ம ஓரளவுக்கு அடிப்படையை தெரியணுங்கிறது இந்த தலைப்பே நம்ம இருக்கிறோம். இப்ப யூசுப் நபியை பத்தி எல்லாம் நினைவுபடுத்துறான். யூசுப் நபி மனுஷனை பத்தி திக்ரு செய்யறாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாம திக்ருங்கிறான், அல்லாஹ் திக்ரு செய்ய சொல்றான், இப்ராஹிம் நபியை நினைவுபடுத்த சொல்றான். ஒதுக்குர் கிதாபி மூசா, இதுல ஏன் ஆளறான், நீங்க திக்ரு தப்பா புரிஞ்சிருக்கீங்க,
மண்டை என்று கலரணும் அப்படிங்கிறதுதான் ஆதாரத்தை நிறைய சொல்லுது. நிறைய ஆதாரங்கள் இருந்தா பழசு சரக்கு இருக்கு இல்லையா, சாக்கடையை கழுவி விடணும். நிறைய பூச்சியும் போட்டு கழுவுனாதான் என்ன போகும்போது ஆதாரத்தை நிறைய அடிக்குவேன் இல்லைன்னா அப்பதான் நல்லா மண்டையில போக்கஸ் ஆகும். வகுப்புறுப்பில் கித்தாபி மூசா, வேதத்தில் மூசாவை நினைத்துப்பார், மூசாவை விக்கிரி செஞ்சு பாருங்க அல்ல. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, வேதத்துல நினைத்து பாருங்க மூசாவை விக்கிரி செய்ய சொல்லுவாங்க. மூசா மூசா சொல்லுங்க அர்த்தம் கிடையாது. மூசாவை படி, மூசா என்ன சொன்னான்னு பாரு, மூசா இருக்கான்னு உழைச்சான்னு பாரு, அது மாதிரி நடாண்டாரு. அதுதான் சும்மா சொல்ல மாட்டாங்க. அது சும்மா சொன்னா சொத்தம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு ஹதீஸை தப்பா புரிஞ்சிருக்கான். இன்னும் சில பேருக்கு அஸ்மா குசுனா காலையில் சொத்தம் புரிஞ்சிருக்கான். அஸ்மா அப்படி இல்ல இருக்கு. அஸ்மா குசுனாவை புரிந்தவர் சொத்தம் தான். அஸ்மா குசுனா அம்முக்கு தருகால கிடக்கிறது, தாயத்து போடுறது, உருசு எடுக்கிறது, நோம்பு எல்லா சிற்கையும் நினைத்து அஸ்மா குசுனாவை முனி நாட்கள மனப்பாடமா சொல்றது. அது எடுத்துங்க அந்த அஸ்மா குசுனா தொங்க வைக்கிற அஸ்மா குசுனா இதுல வரக்கத்துல தொங்க போடுற நோக்கம் அதை பார்த்து நம்ம படிக்கணுமா விட்டு வச்சிருக்கோம். தொங்க போட்ட மாதிரி தான் இதை பார்த்து படிக்கிறேன்னா நல்ல இருக்கு. சும்மா தொங்க போட்டதுனால நல்லா அழகா எடுத்து வைத்துக்கலாம், அழகா டிசைன் வச்சிருக்கான்னு சொல்லாங்க. சொல்லாட்டம் நன்மையா, சொல்லாட்டம் குப்பை. அதுல இருக்கிற சரக்கு நல்ல சரக்கு வை, சொன்னாத்தான் வாழ்க்கைக்கு பயன்படும். அதான் திக்கரு. அப்ப இப்படி நம்ம திக்கரையும் செய்ய தெரியாம, திக்கருக்கு அர்த்தம் தெரியாம சமூகத்தை மறுக்கட்டை ஆக்கிட்டாங்க. அதனால சொல்ல போறோம். வதுக்குர் கித்தாப் இஸ்மாயில், இஸ்மாயிலை நினைத்துப்பார். வதுக்குர் கித்தாப் இத்ரீஸ், இத்ரீஸை நினைத்துப்பார். எல்லாம் அல்லாஹ் இருக்கிற வரிசையா குர்ஆன்ல சொல்லிக்கிட்டே இருக்கான். இஸ்ரீலாமா யகுனுன், இறை மறுப்பாளர்கள் சொல்வதை பொறுத்துக் கொள்கிறாங்க. நபிக்கு எல்லாம் சொன்னான். வதுக்குர் அப்தனா தாவூத தல் ஐதி இன்னும் அல்லாஹ், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நினைத்துப்பார். நம்முடைய அடியார் அவர் வலிமையானவர், அவர் அல்லாஹ்வையே நெருங்கினார். அல்லாஹ் என்றால் எந்த தேவைக்காகவும் அல்லாஹ்வை நெருங்குவது, உலகத்தை விட்டுட்டு அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறது. அதான் அல்லாஹ். அவர் அல்லாஹ்வையே சார்ந்தவரா இருப்பார். அவரை நீ நினைச்சுட்டாரு. அப்ப நீ என்ன செய், தாவூத் மாதிரி அல்லாஹ்வை சார்ந்துரு இருக்கும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி உலகத்துல இருக்கிறது ஒரு மனுஷன் கிடையாது. அவர் மாதிரி நோன்பு வைக்க இயலாது. ஒரு நாளைக்கு ஒரு நோன்பு, ஒரு நாள் நோன்பு, ஒரு நாள் லீவ், ஒரு நாள் விட்டு நோன்பு வைக்கிற உலகத்துல யாரு இதுக்கு மேல ஒரு நோன்பே கிடையாதுட்டாங்க. ஹையஸ்டா நோன்பு வைக்கிறாங்க தாவூத் மாதிரி நோன்பு வைக்கணும். அதுக்கு மேல நோன்பு கிடையாது. முழுக்க முழுக்க எந்த வாரம்னா நோன்பு வைக்க முடியுமா? வைக்கவே முடியாது. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாமை கையால வரகள் அவ்வளவு பெரிய மன்னரா இருந்தவர். முதல்ல கவச ஆடைகளை இரும்புல தயாரிக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்தவர் அல்லாஹ் அருள்னு சொல்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த அருளை நினைச்சு விரும்புறாரு, விக்கிரி செய்யறாரு. அவ்வளவு பெரிய மன்னரா இருந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை படையெடுத்தவர் அவர் என்ன செய்யறாருன்னா விரல் நிறுத்தி சம்பாதிச்சாரு. அவர் கையால கோடாரி கொடுத்து உழைச்சு கையால உழைச்சு தின்றாரு வருது. அதை இதுல பார்க்கணும். அப்ப இதோட என்ன பண்ணி இருக்கிறாங்க, இப்படி ஏராளமான சான்றுகளை சொல்லலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு பாருங்களா சொல்றான். ஒதுக்குறு அபுதன் ஐயூப், ஐயூப்பை நினைச்சு பாருங்கிறான். ஒதுக்குறு இபாதனா இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்கூப் உலில் ஐடி வல் அப்சார், வலிமையும் அறிவும் உடைய சிந்தனையும் உடைய இப்ராஹிம் இஸ்ஹாக்கையும் யாக்கூபும் நம்முடைய அடியார்கள், அவர்களை நினைத்துப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், திக்ர் செய்ய அர்த்தம் கிடையாது. சுபானா சொல்ற மாதிரி இப்ராஹிம் சொல்றது அர்த்தம் கிடையாது. அவரை பத்தி வரலாறு சொல்லுவேன், அதை மாதிரி நீங்க படிச்சு தெரிஞ்சுக்க, வாழ்க்கையில பயன்படுது. முஹம்மது நபி பத்தி எல்லாம் சொன்னான். முஹம்மது நபிக்கு அப்படி அல்லாஹ் சொல்றான்னா நமக்கு என்ன, நபிமார்களுடைய வரலாற்றை படிப்பதும் திக்ர், தனிமனிதனுடைய அம்சங்களை தெரிந்து கொள்வதும் திக்ர் என்பது இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடியது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், மறுமை நாள்ல மனுஷன் புலம்புவான் பாருங்க, அதுவும் திக்ருன்றது. திக்ரு செஞ்சா சொர்க்கம் உலகத்துல தானே, மறுமையில ஒருத்தர் திக்ரு செஞ்சு நான் கிடைக்க போகுது, ஏதாவது நான் கிடைக்க போதா? மறுமையில ஒருத்தர் புலம்புறத திக்ருங்கிறாங்க. என்ன இருக்கு, தாமத்து குப்ரா, பெரும் ஆபத்து, பெரும் நடுக்கம் அவர்களுக்கு வருகிற பொழுது, சப்தம் கேட்கிற பொழுது மறுமை நாள் வந்துவிடும். மாசா, அந்த நேரத்தில் மனிதன் நினைச்சால் தான் முன்கூட்டியே இந்த உலகத்தில் செய்ததெல்லாம் விக்கிரி செய்து பார்ப்பான், நினைத்து பார்ப்பான். மறுமை திடீர்னு வந்துடும். இதெல்லாம் செஞ்சாலும் உலகத்துல எப்படி செஞ்சுமே, அப்படி செஞ்சுமே, இந்த சேட்டை பண்ணிட்டோமே, தொழுவாம விட்டுட்டோமே, எல்லாத்தையும் நினைப்பானா. எப்பா இதுக்கு திக்குன்னு நல்லா சொன்னான். அப்ப திக்ர் என்ற இந்த வார்த்தை நல்லதுக்கும் கெட்டதுக்கும் தனி மனிதனை பற்றிய தகவல்களை சொல்றதுக்கு பயன்படுத்தப்படும். ஒரு வார்த்தையை எங்க பொறுத்துறது அப்படிங்கறத வச்சுதான் நன்மை தீமையை தீர்மானிக்க முடியும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லுது. இப்ப திக்ர் என்ற வார்த்தைக்கு இடத்தை பொறுத்துதான் புனிதமானதா வீணானதான்னு தீர்மானிக்க முடியும்.
ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் கெட்டதுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கான். என்ன அர்த்தம்? ஒரு ஆபாச படம் பார்த்துக்கிட்டே இருக்கான், எப்ப பார்த்தாலும் தவறான செய்திய படிச்சுக்கிட்டே இருக்கான், எப்ப பார்த்தாலும் தப்பான சிந்தனையிலேயே இருக்கிறான், தப்பானதை எழுதுறான், தப்பானதை படிக்கிறான், தப்பானதை பாக்குறான்னா இவன் என்ன செய்யறான்? கெட்டதுக்கு செய்யறான்னு இருக்கும். ஒரு எப்ப பார்த்தாலும் நல்லா படிக்கிறான், ஓதுறான், பெற்றோர்கிட்ட நல்லா பணிவிடை செய்யறான், நல்ல திக்கிற படிச்சிருக்கான்னு இருக்கும். அப்போ நன்மை தீமை ரெண்டையும் குறிக்கிறதுக்கு பொதுவான சொல் திக்கு குர்ஆன் நமக்கு சொல்லு. இப்போ நம்ம என்ன வழங்கிடக்கூடாதுன்னா திக்கு இருந்தாலே அல்லாவோட சேர்த்தணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நடைமுறை வந்துருச்சு, அல்லாவோடு சேர்த்தா என்ன அர்த்தம்? அப்ப அதுக்கு சுப்ஹானல்லாஹ் மட்டும் அர்த்தம் கிடையாது. ரெண்டாவது நம்பர் அர்த்தம். முதல் நம்பர் கேட்டா திக்ருல்லா, திக்ருங்கிற வார்த்தை கொண்டு அல்லாவோட சேர்த்தா என்ன அர்த்தம்னா நிறைய பொருள் இருக்குது. குர்ஆனை படிச்சு இது நீங்க குர்ஆன் மட்டும் எடுத்தீங்கன்னா இது ஒரு 80-85 பக்கத்துக்கு திக்ருக்கு மட்டும் ஆதாரம். குர்ஆன்ல மட்டும் அவ்வளவு எடுக்க முடியாது, மேலதான் இருக்கு நமக்கு. அதுல துருக்கியது தேவையான மட்டும் எடுத்து இருக்க. குர்ஆன்ல மட்டும் நீங்க 80 பக்கத்துக்கு திக்ரு பத்தி என்னென்ன இருக்குது, இதெல்லாம் திக்ரு. வரலாற்றை படிக்கிற திக்ரு, குர்ஆன் வசனத்தை பத்தி திக்ரு, வஹியை பத்தி திக்ருன்னு இருக்குது, தனி மனித கேரக்டர் பண்புகளை பத்தி பேசக்கூடிய வசனங்களை திக்ரு இருக்குது. அப்ப இது எல்லாத்தையும் எல்லா சாப்டரையும் மறுத்தடிச்சிட்டு சுப்ஹானல்லாஹ் கூட நம்ம என்ன செஞ்ச மனைவி மாத்தி விட்டான். அது ஒரு சாப்டர். மொத்த இஸ்லாத்துல தீன் இஸ்லாத்துல ஒரே ஒரு சாப்டர் தான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்ன வச்சுட்டான்? திக்ருனாலே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சுட்டான். அப்ப அதனாலதான் நம்ம ஆளுக்கு என்ன புரிய மாட்டேங்குதா, இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்க்கு எத்தனை கூலி கிடைக்கும்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒழுங்கா புரிஞ்சாதான். இன்னைக்கு அது ஒழுங்கா சொல்லிக் கொடுக்காதனாலதான் மஸ்ரூம் துவாக்கள், அவுராதுகள், அந்த துவாக்கள், அந்த இமாம் அப்படி சொன்ன திக்ரு, இந்த இமாம் இப்படி சொன்ன திக்ரு அம்புட்டு பலகீனமானது. நாங்களாம் மஸ்ரூம் துவாக்கள் சின்ன பிள்ளைங்க தப்லீக் போகும்போது 400 துவாக்கள் மனப்பாடம் பண்ணோம். ஒரு 10-20 துவாவை தவிர அம்புட்டு கூடா எந்த வேட்டப்பட்டது எல்லாமே அவளால ஒண்ணு மனப்பாடம் பண்ணும் பள்ளிகளை படிக்கும் போது. கடைசியில தௌஹீத் கொண்டு குர்ஆன் ஹதீஸை படிச்சு ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சவங்க தெரிஞ்சிச்சு அம்புட்டு அடிச்சு விட்டுருக்காங்க. ஒரு 20 துவாவை தவிர மத்த எல்லாம் லைட் வச்சு அப்புறம் சொன்னார் பெரியார் சொன்னார், எதுக்கு ஆதாரம் இல்லை. அப்ப அதனால திக்ருங்கிற பேர்ல மனுஷன் கொண்டு உருவாக்குறத கொண்டு திக்ருங்க பேரா செஞ்சுக்கிட்டீங்கன்னா அம்புக்கு தரிசு நிலத்துக்கு தண்ணீர் இறக்கி ஊத்துற மாதிரி நெல்ல அறுவடை செய்ய இயலாது. அது மாதிரி திக்ரு செய்யக்கூடாது. அதனாலதான் இந்த தலைப்பை நிலைநிறுத்துறதுக்கு தான் திக்ர எடுத்திருக்கிறோம். அப்ப அல்லாவோட திக்ருங்கிற வார்த்தையை சேர்க்கும் போது நிறைய பொருள். என்னென்ன பொருள்? ஈமான் திக்ருன்னு வருது. ஈமான் அல்லாஹ்வை நம்புறது திக்ரு. அதே மாதிரி சிந்திக்கிறது திக்ரு. அல்லாஹ் பத்தி, மார்க்கத்தை பத்தி, இஸ்லாமிய கோட்பாடுகளை சிந்திக்கிற ஒரு மனுஷன். ஹஜ்ஜில என்ன இருக்குது? ஒரு யுனிவர்சல் மாநாடு, ஒரு இஜ்மா, இஜ்மாவுல் ஆம், உலகத்தை ஒண்ணு கூட்டுற ஒரு மாநாடு. அதான் ஹஜ்ஜி. ஜக்காத்துல என்ன இருக்கிறத சிந்திக்கிறான். ஏழைகள் இல்லாத திட்டம் ஜக்காத். இது ஃபிக்ர். அவன் திக்ருக்கு முதல் அர்த்தம் ஃபிக்ர், சிந்தனை செய்வது. சிந்திக்கிறதுனாலதான் முகமது நபி அந்த ஸ்பிரிச்சுவல் சிந்தனையின் தன்மை கிராக்கோவில் கொண்டே விட்டுச்சு. இந்த கூட்டத்தோட நம்மளும் சொல்லி முடிச்சிருவான், நம்மளும் இருக்கிறாக்கிடுவான் அப்படின்னு சொல்லி சிந்திக்க போனாங்க கிராக்கோவை. அப்ப முதல்ல முகமது நபி செஞ்ச திக்கிறது சிந்தனை. சிந்திக்க போய்தான் அல்லாஹ் தூக்கி விட்டு கொண்டு கிராக்கோவில் தள்ளுறான். கிராக்கோவில் வகி வருது. அப்ப குர்ஆன் திக்ரு. அவர் அதுக்கு முன்னாடியே பிறமையில இருந்து நல்ல சிந்தனை உடையவரா இருக்காரு. முகமது நபியும் சரி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சரி, இன்னும் சில சஹாபாக்கள் பிறந்தல இருந்து அவங்க சிலை வழங்கவே இல்லை. ரசூலா மட்டும் இல்ல, அப்படி ஒரு குழுவே இருந்துச்சு. சிந்தனையாளர்களுக்கு இளவட்ட குழுக்கள், நன்மை செய்யக்கூடிய குழு என்றெல்லாம் வரலாற்றுல படிக்கிறோம். இது சிந்தனையாளர்கள். தௌஹீத் சிந்திக்கதான் சொல்லுது. சிந்தி அப்பலா தக்பருல் குர்ஆன் அம்மலா குலூபுனா குஃபாலுஹா. இந்த குர்ஆன் நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? உள்ளத்துக்கு மீது கூட்டுக்கள் இருக்கிறதா? ஃபிக்ர். ஃபிக்ருக்கு முதல் அர்த்தம் ஃபிக்ர், சிந்திக்க, சிந்தனை செய்யுது. சிந்திக்காதனாலதான் நம்மள வார்த்தைகள் வச்சுக்க. நம்ம ஊர்ல என்ன நடக்கு? கட்சிகள் வச்சிருக்க தெரியுமா? நம்ம பெரு பகுதியில ஷாப்பிங் மால்லாம் பகுதியில எப்படி உருவாக்கி இருக்கு வரலாறு நீங்க படிச்சா இது ஒரு வரலாறு. தரிக்கா ஒரு பின்னணி இருக்கு. கீழே கட்சிக்கு ஒரு திக்கு இருக்கு, மேல கட்சிக்கு ஒரு திக்கு இருக்கு, கோட்டாத்து கட்சிக்கு ஒரு திக்கு இருக்கு, தங்கள் கட்சிக்கு ஒரு திக்கு இருக்கு. அதே மாதிரி அமைப்புகள் இருக்கு. என்ன அமைப்புகள் இருக்குன்னா தரிக்கத் அமைப்புகள். காவிரியா தரிக்கா, ஷாதிரியா தரிக்கா, நக்ஷபந்தியா, ஜிஸ்தியா, சோமாலியா, கோமானியா, அந்தமானியா, இந்த மாலியா, இப்படி நிறைய திக்கு வச்சிருக்கான். இதெல்லாம் ஆளாளுக்கு ஒரு திக்கு, தனித்தனி திக்கு வச்சு நான் தான் சொர்க்கம் போக நீ நரகம் போது ஆளுக்குள்ள சண்டை வருகிறாய். அம்புட்டு அலி ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அலி வரைக்கும் ஈரான் வரைக்கும் போயிரு ரூட் எடுத்தோம்டா.
எல்லாம் எவனோ உட்கார்ந்து டிசைன் பண்ணிக்கலாம் இஸ்லாத்தை நாசமாக்குறதுக்கு திக்குன்னு சொல்லி இல்லாத பொல்லாத உருவாக்கி நம்மள சிந்தனையில இருந்து தடமுறை வச்சுதான் திக்கிற வச்சு இப்ப நாம வீட்டு எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப நீங்க என்ன நினைக்கிற கூடாது, திக்குனால சுவர்ல குள்ள போய் நுழைஞ்சிடக்கூடாது, ஒழிஞ்சிடக்கூடாது. அது கடைசி அர்த்தம். முதல் அர்த்தத்துக்கு வாங்க, நம்பிக்கை, ஈமான், சிந்திப்பது, ஓதுறது, குரான் ஓது, தத்ரீஸ் குரான், குரான் ஓது, தத்ரீஸ் குரான், குரான் வார்த்தைக்கு வார்த்தை புரிவது திக்ர். அப்படி படிச்சோமா? அப்படி படிச்ச யாராவது குரான் தரிசு பாடம் தப்சீர் வகுப்பு எடுத்தோமா? பெரிய திக்ர் தப்சீர் வகுப்பு எடுக்கலையா? அதை புரிஞ்சது 20 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐஎஃப்டி குரானை வாசி வார்த்தைக்கு வார்த்தை இந்த விளக்கம் சொல்லக்கூடிய சாமானிய மக்கள் இருந்தோம். இன்னைக்கு குரான் திக்ரை விட்டாச்சு. இப்படி பேசுறது, படிப்பது, எழுதுவது, மார்க்கத்தை பற்றியும் இறை மார்க்கத்தை பற்றியும் அல்லாஹ்வை பற்றியும் சிந்திக்கிற அத்தனையும் திக்ர். குரான் நான் சொல்லல, குரான் சொல்லுது. குரான் ஒழுங்கா படிச்சா போதும், அதுவே பெரிய திக்ர். குறிப்பிட்ட வார்த்தைகளை சொல்றது திக்ர். கடைசி அர்த்தத்துக்கு வந்துருங்க. சுபான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அந்த வார்த்தை, இது போன்ற சுபான் அல்லாஹ் போன்ற வார்த்தைகளும் திக்ர். அப்ப மார்க்கம் அனுமதித்த எதை செய்தாலும் சொன்னாலும் திக்ர், மார்க்கம் தடுத்த எதை விட்டாலும் திக்ர். விடுறது திக்ர். ஒரு ஆளு ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க விபச்சாரம் செஞ்ச குற்றம். இது லாஜிக்கா கேட்கிறாரு, மனைவியோடு கணவனோடு இல்லறத்தில் ஈடுபட்டால் கூலி உண்டா? ஆமான்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ஹலாலுக்கு ஹலாலை ஒருவர் நிலைப்படுத்தினால் செய்தால், அதை செயல்படுத்தி காட்டினால் திக்ர், அதுக்கு சொற்பம் நன்மை. ஹராமானதை ஒருத்தன் செஞ்சால்தான் கெட்டதுக்கு, அதுக்கு தீமை நரகம். ஹராமானதை செய்யாம ஒருத்தன் தற்காத்துக்கிட்டான், உச்சாரம் செய்யாம தற்காத்துக்கிட்டான், நன்மை. கணவன் மனைவி வாழ்றது ஒண்ணு, விபச்சாரம் செய்யாம நம்ம இருக்க பாருங்க, அது திக்ருங்கிறாங்க. கெட்டதை விலக்கிய திக்ரு, நல்லதை செய்யற திக்ரு, கெட்டதை விடுறது திக்ரு. குரான் சொல்லுறதெல்லாம் நான் சொல்லல, ஹதீஸும் குரான் நமக்கு அப்ப எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதான். பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் எதெல்லாம் வகி செய்ய சொல்றதோ அதெல்லாம் திக்ரு, எதெல்லாம் விட சொல்றதோ அதை விட்டு விலகிறது திக்ரு. அப்படி வந்துடணும். சுருக்கமா சொல்றது அந்த திக்ருக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு நேரம் சொன்னதுல இருந்து உடலாலும் உள்ளத்தாலும் செயலாற்றுதல், நினைக்கிறதுல இருந்து எல்லாம் உடலாலும் உள்ளத்தாலும் செயலாற்றுதல் ஒண்ணு. அதுக்கப்புறம் ரெண்டாவது அர்த்தம் வேணா வச்சுக்கிறோம், சில வார்த்தைகளை சொல்லுவது திக்ர். அப்ப முதல் அர்த்தத்துக்கு ரெண்டாவது அர்த்தம் மட்டும் பிரதானம் நிறுத்துறதுனால திக்ர் செஞ்சுக்கிட்டே பேசுவான். பாத்தீங்களா? திக்ர் செஞ்சுக்கிட்டே சிரிப்பு வைப்பான், திக்ர் செஞ்சுக்கிட்டே அல்லாஹ்வை புகழ்ற மாதிரி ரசூலுல்லாஹ் புகழ்வான். அப்ப திக்ரை ஒழுங்கா புரியலன்னு அர்த்தம். திக்ரை ஒழுங்கா புரிஞ்சிருந்தா, சுப்ஹானல்லாஹ் புரிஞ்சுன்னா எப்படி நோவு நபியை பாராட்டிக்கிட்டு இருப்பான், மனுஷரை தாண்டி கடவுள் கைது கட்டு அவங்கள்ட்ட போய் பாதுகாப்பு கேட்டுட்டு இருப்பான். அப்ப இதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது. இதுதான் அடிப்படை. குரான் என்னென்ன திக்ர், குரான் வசனமே, குரான் திக்ர், குரானுடைய வசனமும் திக்ர். குரான் பேசுது எங்க இருக்கு எடுத்து பாத்தீங்கன்னா, ஒமன் அதுல மின்னல் துக்கிற ஆயாத்து ரப்பிஹி பாரவ அன்ஹா வ நசிய மா கத்தமத் யதா. அல்லாஹ் சொல்றான், ஒருவனை விட மிக அநியாயக்காரன் யார்? இந்த ஒருவன், எவன் தன்னுடைய இரட்சகனின் வசனம் நினைவுறப்பட்டு திக்ர் செய்யப்பட்டு, துக்கிறேன் அல்லாஹ் சொல்றான், நினைவுறப்பட்டு அதை புறக்கணித்து தான் இந்த உலகத்தில் முற்படுத்தியதை மறந்து விட்டானோ இவனை விடவும் மிகவும் அநியாயக்காரன் யார்? அப்ப அல்லாஹ்வின் வசனத்தை திக்ர் செய்யறதுக்கு நினைவுறுத்தப்பட்டும் அவன் திக்ர் செய்யாம விட்டுட்டான், மறந்துட்டான், புறக்கணிச்சுட்டான். அப்ப இறை வசனத்தை திக்ர் என்ன வசனம் சொல்லுது என்ன இருக்குன்னா 1857 இருக்குது. அவர்களை எப்படி எல்லாம் ஆக்கிடுவானா, இப்படி புறக்கணிச்சா, வசனங்களை புறக்கணிச்சா, ஹதீஸை புறக்கணிச்சா, வஹியை புறக்கணிச்சா, இந்த திக்ரை நீங்க புறக்கணித்தால் செவ்டாவும் குருடாவும் ஆக்கிடுவாங்க, உள்ள குருடாக்கிடுவான். காது கேட்டாலும் காது கேட்டதுக்கான திக்ர் வேலை செய்யாதுங்கிறாங்க. இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகில்லத்தன் யஃப்கஹூன், சிந்திக்க முடியாத அளவுக்கு அவருடைய உள்ளங்களில் ஒரு திரையை நாம் ஏற்படுத்தி விடுவோம். ஆதானின் மக்கரா, காதுகளை மலடாக்கி விடுவோம். காதும் கண்ணும் பார்த்து கேட்டு என்ன நடக்கும், உள்ள வேலை நடக்கும், உள்ளத்துல வேலை நடக்கணும். ஒரு செய்தியை படிக்கிற உள்ள அதை உருகணும், அன்பை பத்தி படிக்கும்போது உருகணும், எளிமையை பத்தி படிக்கும்போது உருகணும், கோபம் வரணும், சில தீமைகளை பார்த்து இது அது உள்ள வேலை செய்யறது இருக்குது. ஒரு செய்தியை காதுல கேட்கறீங்க, தீமைக்கு எதிராக ஒரு செய்திய உள்ள சூடாகணும், அப்ப திக்ருன்னு அர்த்தம். கண்ணு பார்க்கணும் ஒரு தீமையை, இந்த தீமைக்கு எதிராக வெகுண்டணும், கண்ணு ஒழுங்கா வேலை செய்யணும் அர்த்தம். சில ஆளுக்கு வேலை செய்யாது, அப்படின்னா திக்ரை விட்டு புத்துர போயிட்டாங்க. இப்ப சுப்ஹானல்லாஹ் சொல்ற குறிப்பையா மாறுங்களேன், இருட்டுக்குள்ள ஒளியை ஏத்துங்க, தன்னால வெளிச்சம் போல இருக்கு. உதாரணம் தான் இஸ்லாம். ஏப்பா லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி கொடுப்பா, அதுக்கப்புறம் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிடுவோம். லா இலாஹா இல்லல்லாஹ் அடிப்படை அவுட். அப்ப நம்ம திக்ர் லா இலாஹா இல்லல்லாஹ்,
ஹனபி மதத்துல சொல்லிக் கொடுப்பாங்க, சுருவுலயே அசர் இருக்கும். அப்லு திக்ர் அப்படின்னு எல்லாரும் லா இலாஹா இல்லல்லாஹ் இப்படி பாட்டு குடிக்க, அது அதாவது தப்பு இல்ல. ராகமா சொல்லுங்க, லாயிலாக புரிஞ்சலாம் இல்ல, புரியலை. லாயிலாக புரிஞ்ச பழைய எப்படி வருவான் இன்னும் புரியுதா உங்களுக்கு? அப்ப விக்கிற லாயிலாக தான் ஃபர்ஸ்ட். அதே ஒண்ணு புரியலையே, அதுக்கப்புறம் சுபஹானல்லாஹ் கூடிய அல்ஹம்துலில்லாஹ் கூடிய அதை மேல வாங்க. குர்ஆன் சொல்லுது, இத நீங்க வசனங்களை புறக்கணித்தால் அவனை விட ஒரு அநியாயக்காரன் யாரும் இல்லை. அப்ப வசனத்துக்கு திக்ரு இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்ப திக்ருக்கு என்னதான் சொல்லலாம்? திக்ரு ஈக்குவல் டு இஸ்லாம் தான். திக்ரு இபாதத்து இஸ்லாம் மூணுமே தவறா புரிந்து கொள்ளப்படும். ஒரே சேனல்ல சொல்லப்பட வேண்டிய விஷயம் இது. இபாதத்தையும் தப்பா புரிஞ்சிருக்கீங்க. என்ன புரிஞ்சிருக்கீங்கன்னா, இபாதத்தை எப்போ அல்லாஹ் ஏத்துக்கிடுவான் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. எப்போ அல்லாஹ் இபாதத்தை ஏத்துக்கிடுவோம், எப்போ திக்ரை ஏத்துக்கிடுவான், எப்போ அல்லாஹ் எல்லாத்தையும் ரெண்டு நிபந்தனை இருக்கு. எந்த திக்ரா இருந்தாலும், சொல்லா இருந்தாலும், செயலா இருந்தாலும், சிந்தனையா இருந்தாலும், இபாதத்தா இருந்தாலும், எந்த சொல் செயல் எதுவாக இருந்தாலும் ரெண்டு நிபந்தனை அடிப்படை. என்ன நிபந்தனைடா? ஒண்ணு குர்ஆன் சுன்னவுடைய ஆதாரம், தலீல் இருக்கணும், ஆதாரம் இருக்கணும். இன்னொன்னு இஹ்லாஸ் இருக்கணும். ஆதாரம் இருந்து இஹ்லாஸ் இல்லைன்னாலும் செல்லாது. இஹ்லாஸ் இருக்கு, ஆதாரம் இல்ல, சாதி வளர்ச்சிக்கிட்டு இருக்காரு, செல்லாது. புரிஞ்சது க்ளோஸ். அப்ப ரெண்டு ஆதாரம் குர்ஆன் சுன்னா இருந்தும் இது ஆதாரம் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது இஹ்லாஸ். இந்த ரெண்டு இருந்தா தான் ஒரு அமல்ல ஜெயிக்க முடியும். எல்லா நல்லறிஞர்களும், இந்த சலஃபு சாலிஹீன்கள் இருக்கிற அத்தனை அறிஞர்களும் இந்த எல்லாம் குர்ஆன் சான்றோட சும்மா சொல்லல, ரெண்டுமே குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இருக்கு. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மனுஷன் படைக்கப்பட்டால் அல்லாஹ் சொல்லும் போது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூனி, மனிதர்களை ஜின்களை உன்னை வணங்குவதற்காக இபாதத். வணக்கம் என்ற சொல் என்ன அடிப்படைனா வணங்குதல் புரியாத தமிழ சொல்லு, அடிமையாகுதல். சொற்களை எல்லாம் நம்ம நல்லா மண்டல ஏத்தினாதான் சமூகத்துக்கு நம்ம புது கட்டான செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். சொற்களை முதல்ல புரியணும். திக்ருங்கிற வார்த்தை, இபாதத்துங்கிற வார்த்தை தப்பா சொல்லப்படும். இபாதத்துல என்ன செய்யலாம்? இஸ்லாம் 5 கடமைகள், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அது ரொம்ப முக்கியமான தூள். மத்தல கிடையாதா? பெற்றோர் பேணாம இபாதத்து இல்லையா? வியாபாரத்துல ஹலால பண்றது இபாதத்து இல்லையா? சிரிக்கிறது இபாதத்து இல்லையா? அழுகிறது இபாதத்து இல்லையா? அழுகிறது அரிசி வேலை பெற்று தரும். இபாதத்துல எப்படி கிடைக்கும்? தனிமையில உட்கார்ந்து ஒரு மனிதன் அழுது புலம்புறா பாருங்க அல்லாட்ட, அத மாதிரி ஒரு திக்ரு உலகத்துல இருக்குமா? அரிசி நிழலுக்கான ஒரு திக்ரு அது. அப்ப திக்ரை பத்தி ஒண்ணும் புரியல. இபாதத்துனாலே தொண்ணூறு காப்பி வச்சுட்டான். இவங்க மண்டையில என்னன்னா அது மட்டும்தான் இபாதத்து, அதுவும் கிடையாது. அது மட்டுமே இபாதத்து புரிஞ்சிடக்கூடாது. ஒருத்தர் ஒழுக்கமா வாழ்றான், ஒழுங்கா தொழில் பண்றான், இபாதத்து. அதனால செய்யும் தொழிலே தெய்வம் தான். சுமர வேண்டாம், தப்பு. கருத்து சரி. செய்யும் தொழிலை தெய்வம்னு அர்த்தம். தெய்வம் சொன்ன மாதிரி தொழிலை செஞ்சா அது இபாதத்து. இது வேற அர்த்தம் தான். தொழிலே தெய்வம், இந்த தொழிலை என் இறைவன் சொன்ன மாதிரி நான் செய்கிறேன், அதனால இபாதத்தை திக்கிறது. நான் ஒரு கடை வச்சு நடத்துறேன், அயன் பாக்ஸ் கடை தான். அல்லாஹ் சொன்ன மாதிரி ஏமாத்தாம வச்சு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சிருந்தா அது திக்ர், அது இபாதத். அப்ப சிரிக்கிறதும், அழுகிறதும், புரியுறதும், நிமிர்றதும், பேசுவதும், பேசாமல் இருப்பதும் திக்ர், இபாதத். எதை புறக்கணிப்பிய? திருமண இபாதத், சாப்பிடுறது இபாதத், தூங்குறது இபாதத், மலர்ஜலம் கழிக்கிறது இபாதத். எல்லாத்துக்கும் இறை சட்டங்கள் இருக்கு. அப்ப இறை சட்டத்தை செயல்படுத்துறது எல்லாம் திக்ர், எல்லாம் இபாதத். அதைத்தான் அடிமையாகுதுன்னு. சுய கருத்துக்கு இடமில்லாமல் கட்டுப்படுதல், அதுதான் இபாதத். சுய கருத்து இல்லாம கட்டுப்படுறது. இதை குர்ஆன் நமக்கு சொல்லு. ஜின்னை மனுஷன் அதுதான் படைச்ச சூரத்து தாரியாத்துல அல்லாஹ் சொல்றான். அப்போ இபாதத்துக்கு ஈக்குவல் டு திக்ர், திக்ர் ஈக்குவல் டு இஸ்லாம், மூணு நேர சமக்கோடுல வச்சு பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். இது போக திக்ருடைய நன்மைகள் என்ன, திக்ருடைய சிறப்புகள் என்ன, திக்ரை பத்தி அல்லாஹ் என்னென்னலாம் சொல்றான். வெறும் வார்த்தை திக்ரை மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. எல்லா திக்ருக்குள்ள சிறப்புகள் என்ன, திக்ருனாலே வார்த்தை திக்ரை குறிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிற செய்திகளை அடுத்தடுத்த நாளைக்கு பார்ப்போம். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.